இந்த மாதிரி டிவிக்கெல்லாம் டிஸ்பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டைப் ஆஃப் டிவிக்கெல்லாம் டிஸ்பிளேஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதை பற்றி இன்னும் மேலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிற டிவி பார்த்தீங்கன்னா TCL 55 இன்ச்சஸ் QLED டிவி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோங்க. இதில் மேக்ஸிமம் TCL டிவியில் டிஸ்பிளேஸ் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது 80% யாருமே மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா டிவியோட விலையே பார்த்தோம்னா 30,000 32,000க்கெல்லாம் 55 இன்ச்சஸ் கிடச்சிருங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வர டிஸ்பிளே எல்லாமே நார்மல் டிஸ்பிளே தான் வருங்க. நம்மளுக்குமே அந்த நார்மல் டிஸ்பிளே போடுறதுல சாட்டிஸ்ஃபை கிடையாதுங்க. அதனால் நம்ம என்ன சொல்லுவோன்னா 19,500 20,000 வருங்க நம்ம சேஞ்ச் பண்ணுற டிஸ்பிளேயில். அதில் நம்ம வந்து சாம்சங் LG சோனியில் வர யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்பிளேவை எடுத்து இந்த TCLக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போங்க. அதில் இருக்கிறதுல ஓரளவுக்கு TCL டிவிலே கொஞ்சம் குவாலிட்டியான ஒரு QLED அந்த மாதிரின்னு எடுத்தோம்னா ஒரு 40,000 மேலே இருக்கிற டிவி இல்லாட்டி ஒரு 35,000 மேலே இருக்கிற டிவிக்கெல்லாம் நீங்கள் டிஸ்பிளேஸ் சேஞ்ச் பண்ணி அதுவும் IPS டிஸ்பிளேவாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா நல்ல வர்த்தாக கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்குங்க. அதே போல் இந்த மாதிரி QLED TCL டிவிக்கெல்லாம் நம்ம டிஸ்பிளே போட்டோம்னா டைரெக்டாக IPS டிஸ்பிளேவே போட்டு மேட்ச் பண்ண முடியாதுங்க. போட்டோம்னா பிக்சர் வராது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா சைனாலேருந்து கன்வெர்ட்டர் வாங்கி மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம அந்த IPS டிஸ்பிளேவுக்கு பிக்சர் வர வைக்க முடியுங்க. நம்ம 1 இயர் வாரண்டியோட டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சார்.